காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இன்றைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிற இந்த தருணம் வரைக்கும் 31 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். உணவு தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறார்கள். உணவுக்கான சண்டைகள் உக்கிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி உணவு தேடுவதற்காக செல்கிறவர்களை கூட கொன்று குவிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 600 நாட்களுக்கு மேலாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் லெபனானுடனான மோதலாக மாறியது. ஹிஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்தார்கள். அதற்கு பிறகு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தினார்கள். அது உச்சமாக ஈரானுடனான யுத்தமாக மாறி 12 நாள் ஒரு வாரம் நடைபெற்று தற்போது சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தமாக மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல கடந்த 12 நாட்களாக நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் வாருக்கு இடையில காசாவில் சுமார் 860 அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா அப்பாவிகள் மேல ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான குண்டுகள் போடப்படுகிறது. என்ன விதமா எல்லாம் அவங்களை கொல்ல முடியுமோ அந்த விதமா எல்லாம் அவங்க மேல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும். இவ்வளவு அழிவுகள் நடந்தும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட மன குழப்பமும் மன அமைதியின்மையும் என்னன்னா, 52 அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, ஒபேக் இருக்கிறது, அதே போன்று ஓஐசி இருக்கிறது, அவர்களுடைய ஜிசிசி இந்த மாதிரி கூட்டணிகள் இருக்கிறது. இப்படி அரபு இஸ்லாமிய நாடுகள் ஒருங்கிணைத்த பல கூட்டமைப்புகள் இருக்கிறது. இந்த கூட்டமைப்புகளால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் ஒரு செங்கல்லை கூட நகர்த்த முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் கீழிறங்கி சொல்றதா இருந்தா ஒரு தலைமுடிய கூட அவங்களால புடுங்க முடியலைங்கிறது நமக்கெல்லாம் தெரியுது. இதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது, தாங்க முடியாத வழியாக இருக்கிறது. உச்சகட்ட வழியிலே இந்த உலகத்தில் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஏன்னா காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இன்றைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிற இந்த தருணம் வரைக்கும் 31 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். உணவு தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறார்கள். உணவுக்கான சண்டைகள் உக்கிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி உணவு தேடுவதற்காக செல்கிறவர்களை கூட கொன்று குவிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு முன்பதாக கிரேட்டா தன்பர்க் என்கிற 23 வயது இளம் பெண்ணும், அதே போன்று ரீமா ஹசன் என்கிற பிரான்சினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட ஒரு குழுவினர் காசாவை நோக்கி ஒரு கப்பலில் வந்தார்கள். உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். காசா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று வந்தார்கள். அவர்களையும் கைது பண்ணி நாடு கடத்தியது இஸ்ரேல். தற்போது ரீமா ஹசன் அவங்களும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல சர்வதேச அளவிலே காசாவுக்கான ஆதரவு தளம் பெருகிக் கொண்டு வந்த நேரத்தில் தான் ஈரான் இஸ்ரேல் வார் உண்டாகியது. அந்த நிலையில இந்த காசாவினுடைய செய்திகள் கொஞ்சம் தனிந்திருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு மத்தியில தான் தற்போதைய புதிய பாப்பரசராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லியோ அவங்க ஒரு அறிக்கையை கடந்த சண்டே வெளியிட்டிருந்தாங்க. ஈரான் இஸ்ரேல் சண்டைக்கு மத்தியிலே அப்பாவி காசா மக்கள் உண்ண உணவில்லாமல் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சர்வதேசம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லியிருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் காசாவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை கிடையாது, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை கிடையாது. ஹூதிகள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கிறது. பாலஸ்தீன மண்ணிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் தற்போது சர்வதேசத்தில் மீண்டும் பரவ ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மண்ணிலே மீண்டும் போராட்டங்களும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேல் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு நடத்தப்படுகிற போராட்டத்தினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பார்த்திருக்கிறோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு முனைப்பு காட்ட வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாரோ அதே போன்று காசாவில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கையை இஸ்ரேலியர்கள் வீதியில் இறங்கி மீண்டும் போராட ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்சம் அந்த 12 நாள் போராட்டம் எல்லாம் கிடையாது. என்னன்னா போராட்டத்துக்கு வந்தோம்னா ஈரான்காரன் அடிக்கிற ராக்கெட்டுக்குள்ள நம்ம சிக்கிறோமோ என்று சொல்லி மக்கள் போராட்ட களங்களுக்கு வரவில்லை. அப்படி இருந்த நிலையில தான் மீண்டும் போராட்டங்கள் இஸ்ரேலில் ஆரம்பித்திருக்கிறது. எனவே காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, கான் யூனுஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த 7 பேர் இன்றைக்கு மொத்தமாக ஒன் ஷாட்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கொல்லப்பட்ட 7 பேரும் 19 முதல் 21 வயதை உடையவர்கள் என்கிற மேலதிக செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய 605வது படைப்பிரிவை சேர்ந்த பட்டாலியன்ஸை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்கிற செய்திகளை தி ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் கான் யூனுஸில் நடந்த தாக்குதல்களில் தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிலே 8வதாக இருந்த நபர் படுகாயங்களோடு தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உச்சகட்ட தாக்குதலை நடத்துகிறது என்பது நமக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பலம் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய அருளால் காசாவில் ஒரு சிறிய ராணுவத்தை கூட வெல்ல முடியாத ஒரு நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. 628வது நாளாகவும் இன்றும் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோட சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர காசாவுக்குள்ள நாங்க போவோம், பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவோம், காசாவை கைப்பற்றுவோம், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிப்போம், ஆட்சியை நாங்க கைப்பற்றுவோம், அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்றார்கள். இந்த ஒன்னையுமே அவங்களால பண்ண முடியல. ஆட்சி மாற்றம் என்பது சிந்திக்க கூட முடியாத நிலையில காசாவில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலமாக இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு இந்த 7 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் ஈரானோட யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்கிற அந்த காட்சியாவது ஒரு பிம்பத்தையாவது ஊடக பிம்பத்தையாவது காட்டி அவசர தேர்தல் ஒன்றுக்கு போய் நம்ம ஜெயிச்சிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கற்பனை கதைகளுக்கு மண்ணை அள்ளி போட்டு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். என்னன்னா நீ ஈரானோட ஜெயிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கிற, பக்கத்தில் இருக்கிற காசாவில் இன்னைக்கு 7 பேர் செத்து போயிருக்கிறான், நம்ம பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வர முடியல, நீ எல்லாம் ஒரு ஆளா என்று சொல்லி இஸ்ரேலியர்களே ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் அப்பாவிகள் கொல்லப்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. உலகமே கையை விரித்து கொண்டிருக்கிறது. ஆயுத பலம் கொண்ட அரபு நாடுகள், எண்ணெய் வளம் கொண்ட அரபு நாடுகள், சூழலியல் பலம் கொண்ட அரபு நாடுகள், அரசியல் பலம் கொண்ட அரபு நாடுகள் குத்தாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குத்தாட்டத்திலும் கேளிக்கைகளிலும் ஒரு கூட்டம் அலையும் போது ஓரளவுக்காவது நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம் என்று வந்து நிற்கக்கூடியவர்களையும் கேலி செய்து கிண்டல் செய்து குத்தாட்டம் போடக்கூடியவர்களுக்கு கூஜா தூக்குகிற காட்சிகளையும் நம்ம சமூக மட்டத்தில் பார்க்காமல் இல்லை. ஆனால் இதுவெல்லாம் எவ்வளவு தூரம் போக போகிறது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. வல்ல ரஹ்மான் அனைத்தையுமே பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். இறைவன் கைவிடப் போவதில்லையே என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது. எனவே அல்லாஹுவை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு மறந்து விடாதீர்கள். தொழுகையில சுஜூது அதே போன்ற அத்தஹியாத்துடைய நிலைமையில இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்திக்க முடியும் என்கிற கட்டளையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மற்ற சந்தர்ப்பங்களில் தொழுகைக்குள்ள நீங்க மற்ற தக்பீர்லையோ அல்லது ருக்கூலையோ பிரார்த்திக்க முடியாது. சுஜூதுலையும் அத்தஹியாத்துலையும் தான் பிரார்த்திக்க முடியும். அதுவும் சுஜூதுடைய நிலை என்பது இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக நாம் தினமும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அழுது மன்றாடுங்கள். தஹஜ்ஜத் தொழுகையில் இதற்காக எழும்பி அந்த மக்களுக்காக கையேந்துங்கள், கதறி கதறி கேளுங்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் உலகத்தில் இருப்பதை விட மிக பலம் வாய்ந்த ஆயுதங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக, நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.